அனைவருக்கும் வணக்கம். நாங்களாம் செத்து போயிட்டோம்னா யாருக்குன்னு ஆட்சியை நடத்த போறிய? எங்களோட ஒரே கேள்வி அதான். நாங்களாம் செத்து போயிட்டா யாருக்கு ஆட்சி நடத்த போறிய? பயமா இருக்குன்னு, நடமாட பயமா இருக்கு. தமிழக முதலமைச்சருக்கு குவியும் பாராட்டுகள். எதுக்குன்னு கேக்குறீங்களா? திமுகவை வச்சு செஞ்சதுக்கு சட்டசபையில. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய உரை வந்து எவ்வளோ சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேணாங்க. என்னதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம ஆதரவா பேசினாலும் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் சட்டசபைக்குள்ள இருக்காங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் நம்மளுடைய முதலமைச்சர் உரையை வந்து வாழ்த்தியிருக்காங்க. இதெல்லாம் விட ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, பழைய பழமொழிலாம் சொல்லுவாங்க, இதுக்கு இடம் கிடைத்தா படுக்கிறதுக்கு இடம் கேட்குறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு உதயநிதி நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பெட்ரூம் வரைக்கும் எட்டி பார்த்துருக்கான் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். இதெல்லாம் விட இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு உதயநிதி எதிர்த்து பேசினதுக்காக ஜூலி அப்படின்ற ஒரு குட்டிச்சாத்தானை ஏவி விட்டுருக்குது இந்த திமுக. இதை பத்தி நம்ம விரிவா பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குறிப்பா நம்மளுடைய வீடியோ ஒர்க் யாருக்குன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கீழே ஹைப் அப்படின்னு இருக்கும் ஒன்று, அதையும் கொடுத்துருங்க, லைக் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக இன்னைக்கு தமிழகத்தில் நம்மளுடைய தமிழக அரசோட தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆட்சியை வந்து எதிர்த்து பல்வேறு விதமாக போராட்டம் நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி பத்தாது அப்படின்ற ஒரு போராட்டம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களை திமுக ஏவி விட்ட ஒப்பந்த ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம். இந்த மாதிரி வந்து போராட்டங்களுக்கு மத்தியில் திமுக காரங்க நடத்துகிற சில நாடகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கேட்டால் ஜென்சி மீட்டப் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து இந்த தமிழுக்காக உயிரே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொய்யா போலியா வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சட்டசபையில நீங்க தமிழுக்கு கொடுத்த லட்சணம் அந்த மரியாதைன்றதை திட்டத்தெளிவா வந்து தெரிஞ்சு போச்சுடான்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லியிருக்காரு. உண்மையிலே இன்னைக்கு சட்டசபையில லைட்டா லியோ தாஸ் எட்டி பார்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழக முதலமைச்சருடைய உரையில என்ன தப்பு இருந்துச்சு? திமுக பண்ணாதது எதுவும் சொன்னாரா? கிடையாது. அவங்க இத்தனை வருஷமா அடிச்சுட்டு இருந்த ஊழல், கொள்ளை, லஞ்ச லாவண்யம், அந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவ்வளோ பேரும் ஒவ்வொரு துறை ரீதியா அதிகாரிகள்ன்ற போதையில, அதிகாரின்ற மமதையில என்னென்ன பண்ணாங்களோ அனைத்தையும் இன்னைக்கு புட்டு புட்டு வச்சிருக்காரு. சட்டப்பேரவை முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்களும் வந்து இவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்றதுல தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் குட்டி கதை ஒன்றுல ஒரு தாத்தா வந்து ஒரு பையனை பார்த்து எங்கப்பா அவன் அப்பான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதையை சொல்லியிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தப்பாக தான் புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அப்படித்தானே அப்படி ஆள்கள் தானே இவங்கெல்லாம். ஒரு காலத்தில் அப்பாவோட சட்டைக்கு ஆசைப்பட்டவங்க, இன்னைக்கு அப்பாவாவே மாறணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாத்தையும் மக்கள் வந்து அடிச்சு முடிச்சு ஓரமா உட்கார வச்சிட்டாங்கன்றனால சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு மூளையெல்லாம் கிடையாதுங்க. வெறும் போயிருக்கிறாப்புல, உதயநிதி வெளியில போயிருக்கிறாப்புல, சட்டசபையோடைய அந்த வளாகத்தில் இருக்கிற எம்எல்ஏ ஆஃபீஸில் உட்காந்து லைவை ஃபுல்லாக பார்த்துருக்கிறாப்புல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். அவங்கள என்னெல்லாம் பேசுறாரு அப்படின்றத முழுசா பார்த்துட்டு சம்பவம் செஞ்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்ச உடனே அந்த அளவுக்கு தான் பால்டாயிலுக்கு மூளை இல்லைல. 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க அவங்களுக்குன்னு. அந்த 11 பேர் கொண்ட குழு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஓ, அப்பாவை தேடிட்டாப்லையா, நீ என்ன பண்ணு, செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போயிரு, அதுதான் வந்து நமக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க இவங்க. இன்னும் பாருங்க என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்க அப்படின்றத. சட்டசபையில நம்மளை எதிர்த்து ஒரு கேள்வி வருது. யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது சட்டசபையில் திமுக தீர்மானம் கொண்டு வருவாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே இருக்கிற தீர்மானம் நடக்கும். அதிமுக ஆகும்னா வெளியே நடப்பு பண்ணும். எடப்பாடி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. இது உலக வழக்கமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் அதை நம்ம லைவ்ல பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. பார்ட்டி ஃபண்டுனா என்னது? கட்சிக்கான நிதி. எந்த கட்சின்னு அவர் சொல்லவே இல்லைங்க லாஸ்ட் வரைக்கும். கட்சிக்கான நிதின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு டாஸ்மாக் சைட்ல இருந்து செந்தில் பாலாஜி அடிச்ச கொள்ளைகள் வரைக்கும் வந்து எல்லாமே அம்பலப்பட்டு போச்சு. அப்போ நீங்க வந்து கட்சி நம்மளுடைய அரசுக்கு வரக்கூடிய அந்த கஜானாவுடைய அமௌண்ட்டை நீ உன் கட்சிக்கு மட்டுமே போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லாம செவுள்ள வந்து நல்லா கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இல்லைங்க நான் அப்படி பண்ணலைங்க, நாங்கள் அப்படி பண்ணினா நீங்கள் என்னங்க செய்ய போறீங்க, எங்களுக்கு ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லி கெத்தா பேசியிருந்தா நீங்க எத்தான எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லலாம். எதிராக பேசினா தான் எதிர்க்கட்சி தலைவர்னு நம்மளை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் உட்காந்து எதிரில் உட்காந்து பேசணும்னு நினைச்சா வந்து இந்த பக்கம் இருக்கிற எல்லாரும் வந்து சும்மா வந்து எம்எல்ஏ ஆயிரல, சும்மா வந்து மக்களை உங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிடல மிஸ்டர் உதயநிதி அவர்களே. இன்னைக்கு உங்களுக்கு வந்து பேச தெம்பு இல்லாமல், திராணி இல்லாமல் ஒட்டுமொத்த கும்பலே வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வெளியில் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான முகத்தை வந்து இன்றைக்கி மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து எடுத்து சொல்லியே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல சட்டசபையில் முடிஞ்சிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கருப்பு பணியனை போட்டு சும்மா 4-5 நாளாக வந்து சுற்றி திரிறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கேட்டால் நாங்கள் போராடுறோம், இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்காக நாங்கள் போராடுறோம்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜூலி நாயை பற்றி நம்ம என்னத்தை தான் பேசுறதுன்னு தெரில. சும்மா கிடக்கவும் மாட்டேங்குது, வீட்டில் அடங்கிக்கிட்டு சோத்தை தின்னுட்டு கிடனாலும் கிடக்க மாட்டேங்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து
போராடுதான். எப்படி இந்த வெயில்லயும் போராடுதான், மழை பெஞ்சாலும் போராடி இருக்குமா. அப்ப அந்த பிள்ளை வந்து ஒரு 5 வருஷம் அது கோமால இருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்கணுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. தமிழகத்துல பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழக தாவேகாவுடைய நிர்வாகிகள் மேலேயே கூட குற்றங்கள் வருது. இன்னைக்கு கட்சியிலிருந்து களையப்பட்டு அவங்கள தூக்கி எறியப்பட்டு தூக்கி ஜெயில்ல போட்டு வச்சிருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல. உள்ள தான் இருக்காங்க. 2 நிர்வாகிகள் தூத்துக்குடியில. இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அம்மா வந்து பேசுது. இன்னைக்கு ஏதோ வந்து விஷயம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமை அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்ம வந்து கண்டிக்கத்தக்கது. இதுல எவனாவது ஈடுபடுறான்னா அவன வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பொற்கால ஆட்சி இருந்துச்சு. அப்படியே புல்லெல்லாம் பசுமையா இருந்துச்சு. நாங்கலாம் வந்து சந்தோஷமா அப்படியே லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல நகைய போட்டுக்கிட்டு தெருவுல நடந்து போனோம். அவ்வளோ நிம்மதியா இருந்தோம். ஆனா இன்னைக்கு 41 நாள் பார்த்தீங்கன்னா, எங்களால நிம்மதியா இருக்கவே முடியல. ரொம்ப பயமா இருக்கு. நாங்கலாம் உயிரோட இருப்போமான்னே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாளே! இவலாம் பொம்பள தானா? யோசிச்சு பாருங்க. ஒரு போன மாசம் குடுக்குற பிரஸ் மீட்ல என்னுடைய கர்ப்ப கலஞ்சதுக்கு காரணம் விஜய் அப்படின்னு சொன்னா. இவலாம் வந்து பொம்பளையா? யோசிச்சு பாருங்க. ஒரு மாசமா இருக்கிற பொண்ணு வந்து இப்படிதான் திமுகவுக்கு ஆதரவா போய் நான் பிரச்சாரம் பண்ண போறேன்னு போகுமா? இல்ல மெரினால குடம் பிடிச்சிட்டு போய் நிக்க போகுமா? அப்ப ரைட்டு. நீ வாங்குன பெட்டிக்காக போய் நிக்கிறன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. சேகர் பாபுவோட சேர்ந்து தில்லாலங்கடி வேல பார்த்தது, இதுக்கு முன்னாடி நீ வந்து ஹாஸ்பிட்டல்ல வேல பார்க்கும்போது கிட்னி திருடுனது, எல்லா விஷயமும் இன்னைக்கு மக்களுக்கு தெரிய வந்துருச்சு. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு திமுக உனக்கு உதவுறாங்களா என்னமோ, அது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீ சொல்லக்கூடிய அந்த விஷயம், கண்டிப்பாங்க அந்த 3 வயசு குழந்தைய பத்தி பேசின விஷயம் வந்து இன்னைக்கு கண்டிப்பா நான் வந்து தனிப்பட்ட முறையில கண்டிக்கிறேன். கண்டிப்பா இந்த 3 வயசு குழந்தைய வந்து அந்த அந்த மாரி பாலியல் சம்பவங்களுக்கு ஈடுபட்டவங்கள தூக்கி உள்ள போடணும். ஆனா திமுகவ சேர்ந்த நிர்வாகி ஒருத்தன் 2 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரியில ரொம்ப கொடுமைப்படுத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட்டு அந்த குழந்தை இறந்து போச்சே. நீங்க என்ன பண்ணீங்க? கட்சியிலேருந்து அவன நீக்குவீங்க. வேற என்ன உங்களால பண்ண முடியும்? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள உங்களுடைய ஆட்சியின் போது கேட் ஏறி குதிச்சு, செவுரேறி குதிச்சு ஒருத்தன் தப்பான முறையில அந்த பொண்ணுட்ட நடந்ததுக்கு அப்புறமா அவன் ஒரு சார் அப்படின்ற ஒருத்தன்ட்ட பேசி யாருக்கோ சப்ளை பண்றதுக்கு கூப்பிட்டானே, அந்த சார் யாருன்னு இன்ன வரைக்கும் நீங்க சொல்லல. அப்ப இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு கார்லயோ இல்ல ஒரு லவ்வர்ஸ் வந்து எங்கேயோ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ண தூக்கிட்டு போன திமுக நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. திமுகவுடைய கொடி கட்டினா இந்த பொண்ணுங்கள வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு காவல்துறை நம்மளுக்கு வழி விடும்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருந்துச்சு தமிழகத்துல. ரைட்டு. உங்களுடைய பேச்சாளர்கள், திமுகவுடைய பேச்சாளர்கள் வந்து நாரவாய் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த பொன்ராஜ் அப்படின்ற புறம்போக்கு புதுசா லிஸ்ட்ல சேர்ந்திருக்கிறவன், அமைச்சர் பொன்முடி இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள ஓசி பஸ்ஸு என்ன நீ எல்லாம் ரூ. 1000 வாங்குறேல்ல, நீ எல்லாம் மூடிக்கிட்டு கடன்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா சொன்னான். அது ஒரு பக்கம் இருக்க பெண்களை, அதுவும் குறிப்பா தமிழக வெற்றி கழக பெண்களை தேவடியா, விபச்சாரின்னு சொல்லிட்டு அசிங்கமான வார்த்தைய, ஆபாசமான வார்த்தைய போட்டு பேசி, அங்க இருக்கிற அவங்க கூட்டணி கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழால குழந்தைங்களுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அந்த பரிசு குடுக்குறதையும், அவங்க வந்து அந்த அந்த பொண்ணு குட்டி குட்டி குழந்தைங்க வந்து அந்த ஒரு அப்பா, ஒரு அண்ணா, தாய்மாமா அப்படின்ற முறையில வந்து பேசுனத தப்பா சித்தரிச்சு, தவறான அர்த்தத்துல வந்து, "என்னடா அது பிள்ளைய பெத்து விட்டுருக்கீங்க, இப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டு திரியுதுன்னு" சொல்லிட்டு நாராசமா பேசின நாரவாய்க்காரங்கள பூரா வச்சிருந்த கூட்டணி கட்சி உங்க கட்சி. அத விட்டுப்புட்டு இன்னைக்கு வந்து கேட்குறா நடு ரோட்ல நின்னு. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து கேட்க மாட்டீங்களாப்பா? என்னப்பா கோமால இருக்கீங்களான்னு? ஏன்டி நீ 5 நாளா கோமால 5 வருஷமா கோமால இருந்தியாடி? ஏன்டி ஜூலி? நீ வந்து இன்னைக்கு போராடுறியேடி, உனக்கு போராடுறதுக்கு துப்பு இருக்காடி? ஜல்லிக்கட்டுக்கு போராடினேன்னு சொல்லிட்டு வந்த. போராடின உண்மையானவங்க வந்து முகம் வெளியில வரல. நீ 2 வார்த்தை வசனம் பேசிட்டன்றதுக்காக இன்னைக்கு டிவிக்காரங்க பூரா உன்னை எடுத்து போட்டு ஓட்டிட்டாங்கன்னா, நீ வந்து அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது. ஏன்னா, அந்த போராட்டத்தில நாங்களும் கண்ணு முன்னாடி கலந்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் வந்து உண்மையால போராடினவங்க யாரு? சும்மா அப்படியே வாட்ஸ்அப்புக்காக போராடினவங்க யாரு? அப்படின்றது எங்களுக்கும் நல்லா தெரியும். ஓபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியில இன்னைக்கு உண்மையிலே வந்து மதுரையில தல்லாகுளத்தில அந்த போராட்டம் அப்படின்றது நடக்கும்போது, எத்தன பேர் உண்மையிலே கைது செய்யப்பட்டாங்க? எத்தன பேர் கம்பி அந்த காவல்துறையினோட லத்தியில அடி வாங்குனாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நீ வந்து சென்னையில ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு நான் போராடினேன். ஓயாம பத்திரிக்கைக்காரங்க உன்னுடைய முகத்த காமிச்சு பேசின உடனே வந்து நீ வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்ட. நீ பிக் பாஸ்ல பண்ணுன அம்புட்டு குட்டி கலாட்டாவும் வந்து வெளியில வந்துருச்சு. நீ வந்து சினிமாக்காக என்ன பண்ணுவ? திமுக கட்சியில சேர்ந்துக்கிட்டு எவன் எவன் என்னென்ன சொல்றதுக்காக பண்ணுவ? வெறும் ரூ. 200 நீ என்னலாம் பண்ணுவ? ஒருத்தன் கிட்னி தரேன்னு சொன்னா நீ எவ்வளோக்கு வாங்குவ? எல்லா விஷயமும் இன்னைக்கு ஜூலிய பத்தி மக்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டசபையில இன்னைக்கு உதயநிதியை எதிர்த்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பேசினதுக்கு அப்புறமா ஏவி விட்ட குட்டிச்சாத்தா மாதிரி வந்து நீ பிரஸ் மீட் கொடுத்த பாத்தியா? உன்னுடைய வெட்ட வெளிச்சமான முகம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட். அப்படியே உன் முகம் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா உன் தலைவன் முகம் அதை விட கன்றாவியா இருக்கு. முந்தானேத்து ஒருத்தன் கஞ்சா குடிக்க நாய் உதயனா தம்பிடான்னு சொல்லிட்டு கண்டமேனிக்க குடிச்சிட்டு டவுசர்ல எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடைக்கான். கேட்டா அதுக்கும் தமிழக வெற்றி கழகம்னு சொல்றீங்க. இன்னைக்கு என்னடானா உங்களுடைய அப்பா இன்னைக்கு உண்மையிலேங்க ஸ்டாலின் அவர்களே அப்பான்னு சொன்னாலும் நான் கேட்குறேன், தமிழக முதலமைச்சரா ஸ்டாலின் இருந்தாப்ல. நான் அப்பா தமிழகத்துக்கே அப்பான்னு நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குன்னுலாம் சொன்னாப்லயே,
உங்களோட மகன் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி உங்களை எத்தனை தடவை அப்பான்னு கூப்பிட்டுருப்பாரு? கருணாநிதி கருணாநிதி அவர்களுடைய மகனான ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை எத்தனை வாட்டி அப்பான்னு கூப்பிட்டுருக்கீங்க? வெட்ட வெளியில இருந்தாலும் அப்பா அப்பா தானங்க. தமிழக மக்களே அப்பான்னு கூப்பிடுற ஸ்டாலின் அவர்களை ஏன் சொந்த மகன் அப்பான்னு கூப்பிடாம விட்டாரு? தலைவர் தலைவர் தலைவர்னு என்னங்க அர்த்தம்? பிரபாகரன் கூட தாங்க விஜயகாந்த் அவர்களுடைய பையன் தன்னுடைய அப்பான்னு தாங்க மேடையில் பேசுறாரு. தலைவர்னு அந்த கட்சி ரீதியாக பேசும்போது வேணா சில வார்த்தைகள் வரலாமே தவிர, தன்னோட சொந்த அப்பாவே அப்பான்னு சொல்லாத அந்த உதயநிதி இன்னைக்கு அவங்களுடைய அப்பாவோ தமிழ்நாடே அப்பான்னு சொல்லணுமா? இந்த கேடுகட்டவன் சொல்ற ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இது போடுறாப்ல, ஒரு ரீல்ஸ் என்னன்னா, ஒரு பதிவு போடுறாரு. செங்கல்பட்டு கோர்ட்டுல மனைவி கணவனை தேடுறாங்களாம். செங்கல்பட்டு கோர்ட்டோ எந்த கோர்ட்டோ ஏகப்பட்ட கோர்ட்டில் இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் பெண்டிங்கில் பல கோடிக்கணக்கான வழக்குகள் கிடக்கு. அப்போ கணவனை தேடுற மனைவிக்கும் மனைவியை தேடுறதுக்கும் மாமா வேலை பார்க்குறதுக்கா நீங்கள் சட்டசபைக்கு போயிருக்கீங்க? நான் கேட்குறேன். இல்லை ஒரு கணவன் ஒரு மனைவியை தேடினா உடனே மனைவி பிடிச்சி கொடுத்துருவீங்களா? ஒரு மனைவி கணவனை தேடினா கணவன் பிடிச்சி கொடுத்துருவீங்களா? இதுதான் உங்கள் வேலையா? இதை தான் மக்கள் உங்கள்கிட்ட கொடுத்து எதிர்க்கட்சி தலைவராக உள்ள உட்கார வச்சிருக்காங்களா? ஒரு தமிழக முதலமைச்சரை பார்த்து என்ன மாதிரியான கேள்வி கேட்கணுமோ அந்த தெம்பு திராணியோட சட்டசபைக்குள்ளே பேச முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சட்டசபைக்கு வாங்க. இல்லையா ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா, எங்களால் வர முடியலைங்கயான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு சேப்பாக்கம் தொகுதியை காலியான தொகுதின்னு சொல்லி அறிவிச்சுட்டு ஓடி போயிருங்க. அதை விட்டுவிட்டு மனைவியை தேடும் கணவன். இன்னைக்கு சங்கீதா அன்னியார் அவர்கள் சீக்கிரமா குடும்பத்தோட ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எல்லாருமே ஒரு கனவுல இருக்கும், ஒரு பிரார்த்தனையில பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கண்டவளுக்கு கண்டமணிக்கு காலுக்கு லைக்கு போடுற நீ என்ன பேசுற? மனைவியை கேள்வி கேட்குற, அவங்க மனைவி இவங்க மனைவின்ற. அப்போ மனைவி இல்லைன்னா இந்த வேலை தான் நீ நைட் ஆனா பார்க்குறியா? துபாய்க்கு நீ மனைவியோட போகிற, கடைசியில் பார்த்தா யார் கூட இருந்து வெளியில இருந்து வர்ற, நைட் ஆனால் எத்தனையோ போயிருக்கு, யாருக்கோ போய் லைக் போட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோமா? கர்மம், உன் கட்சிக்காரனா அப்படி நீ தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் அப்பா என்னெல்லாம் வேலை பார்த்தாரு, உன் தாத்தா என்னெல்லாம் வேலை பார்த்தாரு, அம்புட்டும் எங்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு தமிழக முதலமைச்சரை கேள்வி கேட்குற உனக்கு எந்த துப்பும் இல்லை அப்படின்றது என்னோட கருத்து மக்களே. நீங்கள் இவனை என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் வச்சு செஞ்சுட்டு போங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒவ்வொரு விஷயமா நாங்க பிளான் பண்ணி நாங்க ப்ராப்பரா எடுத்துதான் நாங்க எடுத்திருக்கோம். நாங்க சட்ட ரீதியா 5 வருஷம் நாங்க சும்மா இருந்தா இங்க யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்களும் எவிடன்ஸ் வச்சிருக்கோம், டேட்டா வச்சிருக்கோம், எங்களுக்கும் காட்ட தெரியுங்க. என்னங்க 41 நாள் ஆட்சி நடக்குதா? இது தமிழ்நாடா? உத்தரப்பிரதேஷ் மாதிரி தெரியல சார். உங்களுக்கு தெரியல, பக்ரீதுக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நேத்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன்ற ஒரே நினைப்பால அந்த பையனை மிரட்டி இருக்காங்க. எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லி நேத்து எல்லாம் 10:30 மணி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்க இருந்தாங்க அந்த பையனுக்கு சப்போர்ட்டா. எல்லாருக்கும் தெரியும். நாங்க என்ன கேக்குறோம், இங்க ஆட்சி 41 நாள்ல ஐயா எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது? கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? எத்தனை பேர் இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? இதே போன அரசா இருந்தா எல்லாரும் ட்விட்டர்ல ட்வீட் போடுவீங்களா? ஏன் போடல? நாங்க கேக்குறது காசு பணம் இல்லைங்க, குழந்தை இழந்திருக்காங்க. குழந்தை இழந்தவங்களுக்கு என்ன கொடுப்பிய? அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும்ல, அவங்க கூட போய் நிக்கணும்ல. நாங்க அதைத்தான் பண்றோம், நீங்களும் அதைத்தான் பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இத்தனைக்கும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அழகா துப்பட்டா போடுங்க ஐயா, நாங்களாம் பெரிய ஆளுங்க. நாங்க சரி நீங்க சொல்றதை கேட்கிறோம். 3 வயசு குழந்தைக்கு ஜட்டி இரும்பலையா அங்க போட முடியும்? உங்களுக்கு ஜட்டின்ற வார்த்தை கேள மாதிரி நான் அப்படிதான் பேசுறேன். அது இரும்பலையா போட முடியும்? 3 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லையா? அதுக்கு யார் பொறுப்பு? ஒரே நாள்ல 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. ஒரே நாள்ல இந்த குழந்தைகளுக்கு யாருங்க பொறுப்பு? நாளைக்கு என் பிள்ளையா இருக்குமோ இவங்க பிள்ளையா இருக்குமோ எங்களுக்கு பயமா இருக்கு. நாளைக்கு ஓம் பிள்ளையா இருக்கும்பா. எங்களை எல்லாருக்கும் பயமே அது ஒண்ணுதான். நாளைக்கு ஓம் பிள்ளையா இருந்தா நாங்க என்ன பண்றது? நாங்க எங்களுக்காக போராடல, ஓம் பிள்ளைக்கு சேர்த்துதான் போராடுறோம். ஐயா எல்லாரும் ஓட்டு போட்டியல, ஓட்டு போட்டவெல்லாம் கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல. எல்லாரும் கேளுங்க, பாதுகாப்பு கேளுங்க, உங்க பிள்ளைகளுக்காக கேளுங்க, உங்க பிள்ளையோட கல்வி முறைக்காக கேளுங்க. ஆனா முடியலன்றனாலதான் இந்த கேள்வி கேக்குறீங்க, கரெக்டா? ஏன்னா எங்களால முடியல, எங்களுக்கு பயமா தான் இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா ஆபாச வார்த்தைகள் கொஞ்ச நஞ்சம் இல்ல சார். ஏன் பாட்டை முப்பாட்டை, ஏன் பேரம் பேத்தி, அது வரைக்கும் ஆபாச வார்த்தைகள் பேசுறீங்க. ஒரே ஒரு வார்த்தை விஜயண்ணா, ஒரே ஒரு வார்த்தை, பெண்களை இப்படி ஆபாச சொற்கள் பேசாதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் பண்றாங்களே, சட்டை பேண்ட் கலர் எல்லாத்தையும் போடுறாங்கல்லண்ணா, ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு வார்த்தை சொன்னா என்ன? ஏன் நாங்களாம் இங்க வாழக்கூடாதா? நாங்களாம் மனுஷங்களே. ஆனா இவ்வளவு குற்றம் நடந்துகிட்டு இருக்குன்னா நீங்க 6 மாசம் நீங்க 6 மாசத்துக்கு 6 சிலிண்டர் நாங்க கேட்கல. 6 மாசத்துக்குள்ள 6 சிலிண்டர் நாங்க கேட்கல. நாங்க 2500 ரூபாய் காசு கொடுங்கன்னு கேட்கல. நாங்க தாலிக்கு தங்கம் மோதிரம் பட்டு சேலை எதுவுமே கேட்கலண்ணா. உசுறு வேணும்னு எங்களுக்கு சட்ட ரீதியாவும் எங்களுக்கு அதாவது சட்ட ஒழுங்கு உங்க கையில தான் இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னே. நாங்களாம் செத்து போயிட்டோம்னா யாருக்குன்னே ஆட்சியை நடத்த போறிய? எங்களோட ஒரே கேள்வியா தான், நாங்களாம் செத்து போயிட்டா யாருக்கு ஆட்சி நடத்த போறிய? பயமா இருக்குன்னு, நடமாட பயமா இருக்கு.